Hi friends, welcome to Max Note channel. நேற்று நம்ம serret-frenet ஃபார்முலா நம்ம கண்டினியூ பண்ணோம். இது டார்ஷன் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஓகே, இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், serret-frenet formula: if t vector, n vector, b vector is the moving orthogonal trade of unit vectors at a point P on a space curve gamma, அதாவது காமாங்கிறது ஒரு ஸ்பேஸ் கர்வ், அதில் பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த பிங்கிற பாயிண்ட்டுக்கு யூனிட் வெக்டர்ஸ் இருக்குது. அது எப்படி இருக்குது அப்படின்னா, டி வெக்டர், என் வெக்டர், பி வெக்டர் இஸ் மூவிங் ஆர்த்தோகனல் ஆஃப் யூனிட் வெக்டர்ஸாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? dt vector by ds equal to k into n vector, then dn vector by ds equal to 2 into b vector minus k into t vector. Next, db vector by ds equal to minus 2 into n vector. அதே தான் இங்கே எழுதியிருக்காங்க. t dash vector equal to k into n vector. அதேமாதிரி n dash vector, இங்கே b dash vector. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் serret-frenet ஃபார்முலா நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். அதாவது இந்த மேட்ரிக்ஸையும் இதையும் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு இந்த 3 ஈக்குவேஷன்ஸும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தீரமில் the necessary and sufficient condition for a curve to be a straight line is that k equal to 0. k equal to 0 at all points of the curve. Next theorem: a necessary and sufficient condition that a given curve be a plane curve is that 2 equal to 0 at all points of the curve. Next, remarks: curvature is common to space curve and plane curve, but the torsion is different for space curve and the plane curve. Tau may be positive or negative. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பிஜிடிஆர்பிலே படிச்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ கர்வேச்சர்: the arc rate at which the principal normal changes the direction. Principal normal changes the direction, that is dn vector by ds. The magnitude of screw curvature is root of k square plus tau square. நெக்ஸ்ட்டு அதாவது கர்வேச்சருக்கும் டார்ஷனுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்டான ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. if r vector equal to r vector of s is the position vector of a point p with arc length, இங்கே s வரணும். arc length s as a parameter on a curve c, then அப்போ அதாவது இது பொசிஷன் வெக்டர் பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஆர்க் லென்த்து கூட இருக்குது, எஸ்ங்கிறது பேராமீட்டராக இருக்குது கர்வ் சிக்கு. அப்போ என்னென்ன நமக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னா, கர்வேச்சர் டார்ஷன் என்ன கிடைக்கும்னா, கே ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டபுள் டேஷ் டாட் ஆர் வெக்டர் டபுள் டேஷ், தென் டோ ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டேஷ் டாட் ஆர் வெக்டர் டபுள் டேஷ் டாட் ஆர் வெக்டர் டபுள் டேஷ் பை ஆர் டபுள் டேஷ் இன்ட்டு ஆர் டபுள் டேஷ். அதேமாதிரி இல்லை அப்படின்னா கே ஸ்கொயர் 2 பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஃப் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். இந்த கர்வுக்கு ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் ஆஃப் யூ இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலாஸ் கிடைக்கும்? கே இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டர் டாட் மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் டாட் இன்ட்டு ஆர் வெக்டர் டபுள் டாட் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் டாட் q. Then tau equal to r vector dot comma r vector double dot r vector triple dot divided by modulus of r vector dot into r vector double dot square. Next note: we obtain the formula for k square 2 in terms of the dot derivatives as follows. k square 2க்கு நிறையா ஃபார்முலாஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை. r vector dash equal to dr vector by ds equal to dr vector by du dot du by ds equal to r vector dot into u dash. Next,
r vector double dash equal to d by ds r vector dot u dash equal to r vector dot u double dash plus r vector double dot u dash square. Next r vector triple dash equal to d by ds r vector dot u double dash plus r vector double dot then u dash square equal to r vector dot u triple dash plus 3 into r vector double dot u double dash plus r vector triple dot into u dash cube. Next, a necessary and sufficient condition that a curve is a plane curve is r vector dot r vector double dot r vector triple dot equal to 0. Curve வந்து plane curve இருக்கிறதுக்கு necessary sufficient condition. Next, note. பார்த்துக்கோங்க from the above இதிலிருந்து தான் r dash vector r double dash vector r triple dash vector equal to u dash power 6 then r vector dot r vector double dot r vector triple dot அதில் t dash t double dash t triple dash vectors வந்து k power 5 2 by k whole dash equal to k cube k into 2 dash minus 2 into k dash. அதே மாதிரி b dash b double dash b triple dash equal to 2 power 5 into k by 2 whole dash equal to 2 cube 2 into k dash minus k into 2 dash. இப்போ r dash vector dot r double dash vector equal to 0. அதே மாதிரி r double dash வந்து triple dash வந்து k into k dash. இங்கே r dash vector dot r triple dash vector equal to minus k square. Find the curvature and torsion of a circular helix r vector equal to a cos u a sin u bu. இது வந்து யூஜி பிஜிடிஆர்பிலே நீங்கள் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் பார்த்துக்குங்க, சிம்பிள் டிஃப்ரென்ஷியேஷன் தான். இது ஏன் ஃபுல்லாகவே எழுதியிருக்கேன் அப்படின்னா இடையில இருந்து கொஷின்ஸ் தான் சப்போஸ் கேட்டாலும் கேட்பாங்க. இப்போ இது கூட ஆப்ஷனாக கொடுத்து இது கரெக்டாக இல்லையான்னு கேட்பாங்க. அதனால தான் எல்லாத்தையும் எழுதிட்டேன், பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளேருந்து எவ்வளோ பாசிபிள் கொஷின்ஸ் நீங்கள் அரைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. இந்த எக்ஸாம்பிளோட கண்டினியூஷன் இது கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை இங்கே எழுதியிருக்கோம், கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் ஆன்சருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதுக்கு ப்ரூஃப் இருக்குது, ஆனால் ஆன்சர் மட்டும்தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அது தனியாக எழுதி கொடுக்குறேன். இதுக்கும் ப்ரூஃப் இருக்குது, கர்வேச்சரும் டார்ஷனும். இந்த ஆர் வெக்டருக்கு இந்த வேல்யூக்கு கர்வேச்சர், இது வந்து டார்ஷன். நெக்ஸ்ட்டு பிஹேவியர் ஆஃப் எ கர்வ் நியர் ஒன் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ். தியரம். Let the curve be class of m is greater than or equal to 4. ஒரு கர்வுக்கோட கிளாஸ் வந்து m is greater than or equal to 4 at a point P on the curve. Let the coordinate axis, அதோட coordinate axis வந்து என்னன்னா OX, OY, OZ. அதை வந்து T விட்டு அன்னிட்டு B விட்டு எடுத்துக்கிறோம். அப்புறம் if XY, Z are the coordinates of the neighboring points Q on the curve. இந்த மூணு வந்து கோஆர்டினேட்ஸ் எதுக்கு க்யூங்கிற நெய்பரிங் பாயிண்டில். அப்போ எக்ஸும் ஒய்யும் இசட் எப்படி இருக்குன்னா இந்த ரிசல்ட்டு தான் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு எஸ் மைனஸ் கே ஸ்கொயர்டு இன்ட்டு எஸ் கியூப் பை 6 மைனஸ் கே இன்ட்டு கே டேஷ் பை 8 இன்ட்டு எஸ் பவர் 4 ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் எஸ் பவர் 4. அதே மாதிரி தான் ஒய்க்கும் கொடுத்துருக்காங்க வேல்யூ, இசட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த XYZ பார்த்தோம் இல்லையா, அது மூணு வந்து நம்ம என்ன சொல்லணும்னா serret-frenet அப்ராக்சிமேஷன் ஆஃப் த கர்வ்னு சொல்லலாம். அதுலேருந்து அந்த XYZ ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நமக்கு 2 நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2y by x square into k as s tends to 0. அதே மாதிரி 3z by xy approximately 2 as s tends to 0.
Next, K resembles Newton's formula for curvature of plane curves. Second denoted the chord PQ equal to இதெல்லாமே important notes தான். The chord PQ equal to x square plus y square plus z squared power 1/2. It's approximately s into 1 minus k square s square by 24. And the third note le 3 points கொடுத்திருக்காங்க. The projection of the curve on the oscillating plane is y equal to k by 2 into x square plus z equal to 0. Next, in the projection of the curve on the rectifying plane is z equal to k into 2 by 6 into x cube, y equal to 0. And the oscillating plane and the rectifying plane. Next, the projection on the normal plane is z square equal to 2 by 9 into tau square by k into y cube, x equal to 0. The example, serret-frenet approximation of the curve cos u sin u இந்த equation கொண்டு at u equal to pi by 2 இது கொண்டு x y z கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது serret-frenet approximation of the curve நாலே x y z கண்டுபிடிக்கணும். இதுக்கும் ப்ரூஃப் இருக்குது. நான் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் தியரம், the length of the common perpendicular D between the tangents at the two neighboring points with the actual distance s between them is approximately D equal to k into 2 into x cube s cube by 12. அதாவது 2 neighboring points இருக்கு இல்லையா, அதோட common perpendicular length வந்து D. இது கடையில் அப்படின்னா between the tangents at two neighboring points. அப்போ the actual distance வந்து sன்னு இருக்குது. அப்போ between them is approximately. அப்போது D யோட அந்த approximate value வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Next example, if O and P are adjacent points on the curve. ஒரு curveல வந்து O and P வந்து adjacent points having the arc length OP equal to S. அது கூட arc length வந்து OP equal to S. The angle between the shortest distance of the tangents at O and P and the binormal at C O என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டேஞ்சன்ஸ்க்கு அந்த O and Pங்கிற 2 adjacent point கடையில் இருக்க டேஞ்சன்ஸ்க்கு வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட்டு ஆங்கிள் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது sin theta is equal to modulus of minus 2 into k into s square by 2 into k minus s into modulus t equal to s by 2 into pi. Sin theta is approximately theta, so theta is approximately s by 2. Okay friends, நான் வந்து நாளைக்கு இந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணிக்கிறேன். The curvature and torsion of a curve as intersection of two surfaces. நாளைக்கு வீடியோவில் கண்டினியூ பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.